ஓம் நமச்சிவாயா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது 63 நாயன்மார்களை பற்றி ஒவ்வொன்றாக சிந்திப்போம். முதலாவதாக தில்லைவாழ் அந்தணர்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் என்பவர் யார்? ஒரு சமயம் பெருமாள் அவர்கள் ஆதிசேஷன் மேல் துயில் கொண்டிருக்கும் பொழுது தன் மனதிற்குள் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நினைத்து கண்ணீர் சிந்தி ஆனந்தமயமாக வீற்றிருந்தார். அப்போது ஆதிசேஷனுக்கு எடை கூடுவது போன்று தோன்றியது. உடனே ஆதிசேஷன் எம்பெருமான் பெருமாளிடம், ஐயா, எனக்கு சிறிது ஐயம் உள்ளது. இப்பொழுது சிறிது நேரமாக நீங்கள் மிக கனமாக தோன்றுகிறீர்கள் என்று கூறியுள்ளது. அதற்கு நாராயணன் அவர்கள், நான் எம்பெருமான் சிவபெருமானை மனதிற்குள் நினைத்து ஆனந்த தாண்டவத்தை ரசித்து கொண்டிருந்தேன். ஆதலால் உமக்கு எடை கூடியிருக்கும் என்று கருதுகிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு ஆதிசேஷனாகிய பாம்பு, நீங்களே கண்டு கழித்தால் நாங்கள் காண்பது எப்போது என்று கூற, அதற்கு பெருமாள் அவர்கள், நீங்கள் பூமியில் தில்லை என்ற இடத்திற்கு சென்று அங்கு வியாக்கரபாதர் முனிவருடன் இணைந்து தவம் செய்தால் சிவபெருமானின் தாண்டவத்தை காண இயலும் என்று கூறுகிறார். அவ்வாறே ஆதிசேஷன் பாம்பும் பதஞ்சலி முனிவர் என்ற பெயரை தாங்கி வந்து வியாக்கரபாதர் முனிவருடன் இணைந்து தவம் செய்கிறார். தவத்தின் பயனாக தில்லை நடராஜ பெருமானின் ஆண்டவ தாண்டவத்தை கண்டு மகிழ்கிறார்கள். தில்லையில் ஆண்டவ தாண்டவத்தை நிகழ வரும்போது சிவபெருமானிடம் சேர்ந்து தேவர்களும் முனிவர்களும் தாங்களும் பூலோகம் வருகிறோம் என்று அவருடன் சேர்த்து 78,000 அடியார்களும் வந்துள்ளார்கள். அவ்வாறு வந்து ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய பின்பு அதில் 3000 அடியார்கள் தீட்சிதர்கள் என்றால் தீட்சை பெற்று சிவனை பூஜிப்பவர்கள் என்று அர்த்தம். அந்த 3000 தீட்சிதர்களை சிவபெருமான், இங்கு எழுந்தருளியுள்ள நடராஜர் உங்கள் வசம், அவர்களை பேண வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று கூறி அவர்களை பூலோகத்தில் தங்க செய்துவிட்டு கிளம்பிவிட்டார்கள். அவ்வாறு சிவபெருமானுக்கு பூஜை செய்தவர்கள்தான் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.